அன்பு நேயர்களே, ஒரு அவசர செய்தியாக ஈரானின் பக்கம் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. நாம் காலையில் தந்த செய்தியாக அமெரிக்கா ஈரானின் ஷாஹெட் 139 ஒரு ட்ரோனை, ஒரு ஆபிரஹாம் அவங்களுடைய கடல் நேவி படையை நெருங்குகின்ற போது அதை சுட்டு வீழ்த்தியதாகவே அமெரிக்க தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. சர்வதேச கடல் பகுதியில் ஈரானிய கண்காணிப்பு ட்ரோன்கள் வெற்றிகரமாக தங்களது பணியை முடித்திருக்கின்றன. அதாவது இந்த ட்ரோன்கள்ல கடமை என்ன, உளவு வேலை பார்ப்போம். நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் இல்ல, அதாவது இவங்களோட நேவி பேஸ வச்சு 360 பாகையையும் சுற்றி கடல் எல்லையில் என்ன நடக்கின்றது என்பதை இவங்களோட ஈரானின் ட்ரோன்ஸ்கள் கண்காணித்திருக்கின்றது, உளவு வேலை பார்த்திருக்கின்றது. இப்பொழுது அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இன்று புதன்கிழமை மாலை செய்தியாக தற்போது வளைகுடாவில் இருக்கும் ஒரு பதற்றத்துக்கு மத்தியில் சர்வதேச கடல் பகுதியில் ஈரானிய கண்காணிப்பு ட்ரோன் ஒன்று வெற்றிகரமான பணியை முடித்திருக்கின்றதா. அதாவது ஒரு ட்ரோன் இல்லையே, பல ட்ரோன்கள் தங்களது உளவு வேலையை பார்த்திருக்கின்ற போது ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது. மற்றைய அத்தனை ட்ரோன்களும் வெற்றிகரமாக தங்களது உளவு நடவடிக்கையை முடித்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அமெரிக்க படைகள் அத்தகைய ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக வெளியான தகவல்களுக்கு மத்தியில் ஈரானிய ஆயுத படைகளின் ரோந்து மற்றும் கண்காணிப்பு ட்ரோன் ஒன்று சர்வதேச கடல் எல்லையில் வைத்து தனது பணிகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு ஈரான் திரும்பி இருப்பதாகவே அந்த செய்தி இன்றைய புதன்கிழமை மாலை செய்தியாக தெரிவிக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, தற்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு நடைபெறுவதற்கான ஒரு சமிக்ஷை இடம்பெற்றிருக்கின்றது இல்லையா. அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்பொழுது ஈரான் இப்ப ஏற்கனவே மத்தியஸ்தமாக துருக்கி ஏர்கோன் ஒரு ஆசைப்பட்டார் இல்ல, நான் மத்தியஸ்தரா போறேன், நானும் என்னை சேர்த்து கொள்ளுங்க. அதை விட்டுட்டு ஈரான் ஒரு அமெரிக்காவிடம் ஒரு பரிந்துரை பண்ணி இருக்கின்றது. ஒமான் நாட்டில் எங்களது பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம் என்று. நான் இப்பொழுது ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் ஒரு செய்தி கொடுத்திருந்தேன். ஈரானுக்குள் இல்லை, துருக்கிக்குள் ஈரானிய உளவாளிகள் பிடிபட்டார்கள். அதன் மூலம் துருக்கியின் ஒரு உள்நோக்கம், ஒரு உள்குத்து காட்டப்பட்டுச்சு. அதனால் துருக்கி மீது ஈரான் ஒரு நம்பிக்கை இழந்திருக்கின்றது. அவங்களை நம்பி நாங்க பேச்சுவார்த்தைக்கு போக விரும்பல, நீங்க வேண்டுமென்றா மத்தியஸ்தம் இருங்க, ஆனா உங்க நாட்டுக்குள்ள நாங்க பேச்சுவார்த்தையை செய்ய விரும்பல. ஒமான் நாட்டின் மஸ்கட் மாநகரில் அந்த பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை, நாளை மறுதினம் அமெரிக்க அதிகாரிகள் அந்த பேச்சுவார்த்தையை நடத்துகின்றார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க அதிபரின் மருமகன் குஷ்னப் தான் ரூபியோவும் அவர்கள் சந்திக்கிறாங்களாம். இந்த செய்தி தான் இப்பொழுது மாலை செய்தியாக உலக பந்தில் இடம்பெறுகின்ற செய்தி. பாபமா, இஸ்லாமிய ஐஆர்ஜிசியை ஒட்டியுள்ள பகுதியில் உள்ள அனைத்து ராணுவ இயக்கங்களையும் கண்காணிப்பதே இந்த ட்ரோன்ஸ்களின் ஒரு கண்காணிப்பு பணியாக இருந்திருக்கின்றது. அந்த வகையில ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் பல ட்ரோன்ஸ்கள் தங்களோட உளவு வேலையை வெற்றிகரமாக சரியான முறையா முடிச்சிருக்காங்க என்பதுதான் அந்த தகவல். USS ஏப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கிய கப்பலின் மீது ஈரானிய ட்ரோனை அமெரிக்க விமானம் குறிவைப்பது குறித்த ஆங்கில மொழி வெள்ளை ஊடகங்களின் அறிக்கைகள் தற்போது வெளிவந்த நிலையில் இந்த விமானத்தை ஷாஹெட் 129 ட்ரோன் என்று அடையாளம் கண்டுள்ளாக்கலாம். ஷாஹெட் 125 ட்ரோன் சர்வதேச நீரில் உளவு பார்த்தல், கண்காணித்தல் மற்றும் படமாக்குதல், ரெக்கார்டிங், டிரான்சாக்ஷன், இப்படி பல வகையான மல்டிபிள் பங்கன் கொண்ட ஒரு உளவு ஆளில்லா விமானமாக அது கருதப்படுவதாகவே அமெரிக்காவும் கொஞ்சம் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். ட்ரோன் அதன் கண்காணிப்பு மற்றும் உளவு காட்சிகளை கட்டளை மையத்திற்கு வெற்றிகரமாக அனுப்பி இருக்கின்றன. நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இல்ல, அந்த உளவு நடவடிக்கை சரியாக அந்தந்த அடுத்த செகண்டே தன்னுடைய கண்ட்ரோல் ரூமுக்கு அது அனுப்பி கொண்டே இருக்கும். அந்த வகையில 1-2 அனுப்பினா தானே இருக்கும். இதுக்கு பல வகையான ஆளில்லா விமானங்களை அனுப்பிய போது ஒரு விமானம் மட்டும் அதை வேணுமென்றும் சில வேளை அந்த போர் தந்திரங்களில் ஒன்றை மாட்ட விட்டுட்டு
மற்றதெல்லாம் தன்னுடைய டியூட்டியும் செய்ய விடுவாங்க. அது போர் தந்திரங்கள்ல இந்த மாதிரி வேலை நடக்கும். ஏன் ஒன்றை மட்டும் குறிவைக்க விட்டாங்கன்னா அதை விட்டு கொடுத்துட்டு திசை திருப்புவது. ஒன்று பறந்து வருதம் என்றால் ஒன்று அந்த ஒன்றுலாம் கண்காணிப்பா இருப்பாங்க, மற்றதெல்லாம் தண்ட கடமையை கரெக்டா செஞ்சிருக்கும். அந்த வகையில நான் நினைக்கிறேன் ஒன்றை சும்மா தாப்பு காட்டி ஒன்றை விட்டு அனுப்பிட்டு மற்ற ஆளில்லா விமானங்கள் தன்னுடைய பணிகளில் சரியாக செய்திருக்கும் என்றுதான் ஒரு இராணுவ ரீதியாக நாம் அதை பார்க்கலாம். ட்ரோன் அதன் கண்காணிப்பு மற்றும் உளவு காட்சிகளை கட்டளை மையத்திற்கு வெற்றிகரமாக அனுப்பியுள்ளதாம். இருப்பினும் பின்னர் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஒன்றுடைய அந்த துண்டிப்புக்கான காரணம் தற்போது விசாரணையில் உள்ளது என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஆனா ஈரான் என்ன சொல்ல வராங்க என்றால், எங்கட உளவு எல்லா தகவலையும் அனுப்பித்தான் கிட்ட நெருங்குகின்ற போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு என்று சொல்ல வராங்க. அதுவும் ஒரு சாத்தியமான நிலைப்பாடாக நாம் அதை பார்க்கலாம். ஏனெனில் தன்னுடைய பணியை கச்சிதமாக முடித்து உடனுக்குடன் அவங்களோட தகவலை தண்ட கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். அது ரெக்கார்டிங் எல்லாமே படமாக்குதல், ரெக்கார்டிங் பண்ணு, சுழன்றடித்தல், எல்லா வகையான கடமைகளையும் கச்சிதமாக கண்ணியமாக முடிச்சு அனுப்பிட்டு அந்த கடல் எல்லையில அந்த ஆளில்லா விமானம் தந்த உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்றும் நாம் பார்க்கலாமா? அதான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கும்னு பார்க்கலாம். இப்பொழுது முன்னதாக யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் ஒரு அறிக்கையில் தனது துருப்புக்களை பாதுகாக்க, நம்ம காலையில் அந்த செய்தி தந்திருக்கோம் இல்ல, அந்த செய்தியைத்தான் மீண்டும் அமெரிக்கா சொல்றாங்க. தங்களது துருப்புக்களையும் துருப்பு தாங்கிகளையும் பாதுகாப்பதற்காக ஈரானிய ட்ரோனை குறிவைத்ததாகவும் யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் பதட்டங்களை அதிகரிக்கும் நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை என்றும் சுய பாதுகாப்புக்காக மட்டுமே அவை சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் சொல்றாங்க. இருக்கலாம். இதேவேளை பாரசீக வளைகுடா உட்பட மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் குறிப்பிடத்தக்க அமெரிக்க ராணுவ குவிப்புக்கு மத்தியில் ஈரானுக்கு எதிராக புதிய ராணுவ ஆக்கிரமிப்பை நடத்துவதற்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அச்சுறுத்தல் விடுத்ததாகவே ஈரான் சொல்லுகின்றது. உயர் அதிகாரிகள் உட்பட ஈரானிய அதிகாரிகள் வாஷிங்டன் மற்றும் அதன் நட்பு நாடுகளும் எந்த ஒரு தவறான கணிப்பீட்டிற்கும் அது ஆளாகவில்லை என்றும் சொல்றாங்க. பார்க்கலாம். ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்த இஸ்ரேல், அதாவது இன்னொரு செய்தி வருகின்ற என்னவென்றால், ஈரான் மீது அமெரிக்காவுக்கு தாக்குதல் தொடுக்க எண்ணமே கிடையாதாம். இது யார் சொல்றா? அமெரிக்காவின் உயர் ராணுவ அதிகாரி தான் சொல்றாங்க. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் தான் வருந்து கட்டிக்கொண்டு அழுத்தம் கொடுக்கலாம். இந்த செய்தியை வரையும் பார்க்கலாம். உண்மையில் இஸ்ரேலியர்கள் தான் தாக்குதலை விரும்புகிறார்கள் என்றும் ஜனாதிபதி அதற்குள் இல்லை என்றாரு ரம்ஸ் நெய்னா அதுக்குள்ள இல்லை என்றும் தற்போது வெள்ளை ஊடக, அதாவது வெள்ளைக்காரங்களோட ஊடக செய்திதான் அதை சொல்றாங்க. ஈரானை தாக்க அமெரிக்காவை இஸ்ரேல் அழுத்தம் கொடுத்து வருகிறது, இதுதான் செய்தி. இருப்பினும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெஹரானுக்கு எதிராக எந்த விதமான தாக்குதல் நடத்தும் எண்ணமும் அவருக்கு இல்லையா, சந்தேகமான செய்தியா தான் பார்க்கறாங்களாம். பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் ஜமீர் மற்றும் மொசாட் இயக்குனர் டேவிட் பார்னியா உட்பட பல இஸ்ரேலிய அதிகாரிகள் சமீபத்தில் வாரங்களில் நாங்க போனா தந்திரமில்லை 10 தினங்களுக்கு முன்பாக அவங்க வாஷிங்டன் சென்று சில ஆலோசனைகளை அமெரிக்க தரப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த விஜயத்தின் போதுதான் அமெரிக்கா இந்த தாக்குதல் நடத்தும் திட்டமே இல்லை என்றும் ஈரான் மீது ஒரு தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலில் தான் மிகப்பெரிய அழுத்தம் கொடுப்பதாகவும் அமெரிக்கா பிராந்திய செய்திகள் சொல்லுகின்றது. இஸ்லாமிய குடியரசுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்தால் ஈரானுக்கு அநேகமாக மோசமான விஷயங்கள் நடக்கும் என்றும் ட்ரம்ப் சொல்றார். அவர் பிராந்தியத்துக்கு செல்லு மிகப்பெரிய மற்றும் திறந்த அமெரிக்க கடற்படை போர்க்கப்பலை தான் சொல்றார். அமெரிக்காவோட USS ஆபிரகாம் லிங்கனை ஈரானை தாக்குவது குறித்து அவரது அல்லது ஜனாதிபதியின் மனதை மாற்ற அந்த சந்தர்ப்பத்திலிருந்து எதுவும் வெளிவரையில்லை என்றும் சொல்லப்பட்டாலும் இஸ்ரேலின் அழுத்தம் நாளாந்தம் அதிகரிப்பதால் அந்த தாக்குதல் குறித்து இன்னும் அமெரிக்காவும் அதிகாரிகளை இன்னும் சிந்தித்து, அதாவது திங்க் பண்ணி வராங்கன்னு தான் சொல்லப்படுகிறது. 2025 ஜூனில் வாஷிங்டனின் ஆதரவுடன் இஸ்ரேல் மீது 12 நாள் தாக்குதல் நடத்தியது ஈரான். இந்த ராணுவ மற்றும் அணுசக்தி தளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது சொல்லப்பட்டாலும் அது இன்னும் முற்றாக முடிவு பெறவில்லை என்றும் ஒரு தகவல் வெளிவந்தம் இருக்கின்றது. ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தொடர்ச்சியான தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு ஏவுகணை மற்றும் ட்ரோன்ஸ் மூலம்
இஸ்ரேலிய மற்றும் இராணுவ உளவு வசதிகளை தாக்கி பதிலளித்திருந்தது என்றும் ஒரு அச்சம் விளை வருகின்றது. மீண்டும் அப்படியான ஒரு தாக்குதல் இஸ்ரேல் மீது ஈரான் தொடுப்பதற்கான குறைந்த விளைவில், அதாவது குறைந்த விலைகள், குறைந்த செலவில் மிகப்பெரிய இராணுவ அதிகப்படியான செலவு கொண்ட இராணுவ தளங்களையும் இராணுவ தாங்கிகளையும் அதன் ஆயுதங்களையும் அளிக்க முடியும் என்று ஒரு செய்தி வந்திருக்கு. ஈரான் அந்த அளவுக்கு தான் இருக்கிறாம் என்றும். இப்பொழுது இந்த ஒமான், நாங்க சொன்னோம் இல்ல, ஒமான்ல ஒரு பேச்சுவார்த்தை பண்ண போறாங்க. அதாவது ஏற்கனவே அமெரிக்காவும் விரும்புது, ஈரானும் விரும்புது அந்த யுரேனியம் சம்பந்தமாக அவங்கள ஒரு செறிவூட்டல் சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தையை கொண்டு ஈரானுக்குள் அணுசக்தி சம்பந்தமான எந்த ஒரு வேலையும் நீங்க பார்க்க கூடாது என்று அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு கடிவாளம் போடுவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு கூப்பிடுறாங்க. அந்த பேச்சுவார்த்தை துருக்கி தனது நாட்டுக்குள் செய்ய வேண்டும் என்று அவர் துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் சொன்னாலும் கூட அதை ஈரான் விரும்பவில்லை. ஈரான் இப்பொழுது மஸ்கட் மாநகரில், ஒமானின் மஸ்கட் மாநகரில் அந்த மீட்டிங்கை வெள்ளிக்கிழமை போடுவதற்கு விரும்பி இருக்குது. அதற்காக அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபுடன் பேசியிருக்கிறாங்களாம். அந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், ட்ரம்ப் எப்போதும் முதலில் ராஜதந்திரத்தை தொடர விரும்புகிறார் என்றும், அதனால் வெளிப்படையாக அது டோங்கோ செய்ய வேண்டும் என்றும் அது சொல்லுகின்றாராம். பார்க்கலாம் அந்த செய்தியை நாங்க என்ன வருது என்று பார்க்கலாம். இந்த வாரம் வெளியான செய்திகளின் பிரகாரம் ஈரானிய அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக விட்காப் வெள்ளிக்கிழமை இஸ்தான்புல்லில், அதாவது நாளை மறுதினம் இஸ்தான்புல்லில், துருக்கியின் தலைநகர் இஸ்தான்புல்லில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியை சந்திக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அதை ஈரான் மறுத்திருக்கின்ற அந்த இடத்தை மாற்றி எங்களுக்கு மஸ்கட்ல தாங்கன்னு பேசுறதுக்குரிய வாய்ப்பை கேட்கிறாங்க. அதுவும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இருப்பினும் ஈரான் இருப்பிடத்தில் மாற்றங்களை கோரியதற்காக அவங்க மஸ்கட்டை கோரி இருப்பதால் அதற்கும் அமெரிக்கா ஒத்துழைப்பு கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆக மிகப்பெரிய ஒரு நகர்வாகவே அது பார்க்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை இடத்தை ஒமானுக்கு மாற்ற ஈரானின் கோரிக்கையை அமெரிக்கா ஒப்புக்கொள்கிறது, ஏற்றுக்கொள்வது என்றுதான் இன்றைய புதன்கிழமை மாலை செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இதேவேளை ஈரானுடன் வரவிருக்கும் பேச்சுவார்த்தைக்கான இடத்தை துருக்கியிலிருந்து ஒமானுக்கு மாற்ற அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் ஏனைய பிராந்தியத்தை சேர்ந்த மற்றும் அரபு நாடுகள் ஒமானில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் இணைகின்றனமா என்று இன்னும் அதை பற்றி தெரியல. சவுதி, துபாய், அபுதாபி, அப்புறம் அந்த அரபு தேசங்கள் முழுதாக இந்த பேச்சுவார்த்தையில் இணைந்து கொள்ள விரும்புகின்றார்கள் என்றும் ஒரு தகவல் இப்பொழுது கசிந்திருக்கின்றது. பதட்டங்கள் அதிகரிக்கும் முன் உரையாடலை தொடங்குவதற்காக பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக வெளியுறவு அமைச்சர் மட்டத்தில் சவுதி அரேபியா, கட்டார், எகிப்து, ஒமான், பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் அழைக்கப்பட்ட நிலையில் இஸ்தான்புல்லில் சந்திப்பின் முன்னுரிமை மோதலை தடுப்பதாக என்றும் அதிகாரிகள் விரும்புகின்றார்கள். இப்பொழுது இந்த சந்திப்பு அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியை ஒன்றிணைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த கோடையில் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதல் நடத்திய பின்னர் பேச்சுவார்த்தைகள் முறிந்திலிருந்து இந்த பேச்சுவார்த்தை செகண்ட் பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் ஒரு ஹைலைட் என்னென்றால், சந்திப்பு நடக்குது ஒமான்ல மஸ்கட் மாநகரில் வெள்ளிக்கிழமை இலங்கை நேரப்படி 12:30 மணி தாண்டி நடைபெறுவதற்கு மிக அதிக வாய்ப்பு இருப்பதாகவே வெள்ளை மாளிகை செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த சந்திப்பில் விட்காஃபுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மருமகன் ஜெரால்ட் குஷ்னரும் சந்து கொள்கின்றார். அவரும் சந்திப்புக்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சந்திப்பு நடக்கும். குஷ்னர் தான் எல்லாத்தையும் அவளை டீல் பண்ண போறார். அவர் தான் நேரடி பேச்சுவார்த்தையை ஈரானிய வெளியுறவு அமைச்சுடன் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகின்றார் ஜெரால்ட் குஷ்னர். மற்றும் பெரிய அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரானுக்கு செல்வதால் ஒப்பந்தம் இல்லாமல் மோசமான விஷயங்கள் நடக்கும் என்று ட்ரம்ப் இந்த வாரமே எச்சரிக்கின்றார். எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ஒரு அடிபிடி ஒன்று தடப்பட ஒரு அடி ஒன்று இருப்பதாகவே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானும் அதற்கு தயாராகவே இருக்கின்றது. இன்றைய ஒரு உயர் செய்தியாகத்தான் இந்த செய்தி பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம். மிகப்பெரிய பேச்சுவார்த்தை தான். குஷ்னர் வந்ததால நிறைய ஒரு பேச்சுவார்த்தை இறுதி கட்டம் முடிப்பேன். என்றால் ஜெரால்ட் குஷ்னர் அவருடைய மருமகன் தானே, அவருக்கு எல்லா அதிகாரமும் நெய்னா கொடுத்திருப்பதால்
சில இறுதி ஃபைனல் முடிவுக்காக ஸ்பாட்லயே அவங்க பேச்சுவார்த்தை பண்ணி எடுப்பாங்க. அதிபர் தானே, அவரோட மருமகன் தானே, உடனே அவடத்துல இந்த அவங்களோட ஷெட்டலைட் மூலம் உடனே பேச்சுவார்த்தையை பண்ணி இந்த மாதிரி கொடுக்க ஒப்பந்தம் கொடுக்க கேட்கலாம், பார்க்கலாம். ஆக ஒமானில் வெள்ளிக்கிழமை ஒரு பேச்சுவார்த்தை இருப்பதால் வளைகுடா பதற்றம் அதே நிலையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். உயர்வதற்கான வாய்ப்பில்லை, பணிவதற்கான வாய்ப்பில்லை. வெள்ளிக்கிழமை நாளையும் நாளை மறுதினமும் ஒரு கண்டம் கடக்கும் தினமாக இந்த 48 மணி நேரமும் நாங்கள் பார்க்கலாம். பேச்சுவார்த்தை அநேகமாக தோல்விதான் பெறப்போகுது, அதை நாம உறுதியா சொல்லுவோம். ஏனெனில் அவங்களுக்கு ஈரானுக்குள் யுரேனியத்தை கட்டுப்படுத்த வராங்க. ஈரான் அதுக்கு பெடியன் விடாமல் விட்டு கொடுக்க மாட்டான். ஏனெனில் ஏற்கனவே அந்த கையில பம் இருக்குது, நியூக்ளியர். அதனால் அது சம்பந்தமாக தான் ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க. ஈரான் அதுக்கு கொடுக்காதுன்னு உறுதியா சொல்லுது. ஆக வெள்ளிக்கிழமை கடந்து வளைகுடா பதற்றம் இன்னும் அதிகரிக்க மிக மிக அதிக வாய்ப்பு இருக்கு. இறைவனை வேண்டிக் கொள்வோம். யுத்தம் வேண்டாம், யுத்த பூமி வேண்டாம், ரத்தம் வேண்டாம், சமாதானம் பேசுவோம். இறைவன் அதற்கு வழிவகுக்கட்டும். இந்த யுத்தத்தில் நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வருவது, இலங்கை மிக அதிகமான பாதிப்பை சந்திக்கும். முதல் சாதாரண மோட்டார் சைக்கிள் ஓட்டுறவரில் இருந்து அத்தனை வாகனம் ஓட்டுறாக்களும் ஒரு பாதிப்பு. ஒரு மாசத்துக்கு மேல இலங்கையின் எரிபொருள் தாக்கு பிடிக்காது. எனவே ஜலக் சந்தியில் முதல் போராட்டம் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது. பார்க்கலாம் நேர்களே. மற்றும் ஒரு காணொளியில் ஈரான் செய்தியுடன் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.